Hello my dear friends, இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்றப்பல உங்களுக்கு சட்டுன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னைக்கு என்னோட 1 வயசு குழந்தைக்கு ஒரு நாள் ஃபுல்லா என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்குறேன், என்னென்ன டைமிங் கொடுக்குறது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அது மட்டும் இல்லாமல் சீம்பால் ரெசிபியும் ஷேர் பண்ணிக்க போறேன். அப்புறம் குழந்தைக்கு வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய உணவுகள் என்னென்னங்கிறதையும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரெஷ் மார்னிங் ஆகிடுச்சு. இப்போ பாலில் வந்துட்டு நான் வந்து பனவெல்லம் ஆட் பண்ணுறேன். இது வந்து என்ன பிராண்டெல்லாம் தெரியாது, ஏன்னா இது வந்துட்டு செய்கிற இடத்துலேருந்தே வாங்குறதுனால இதுக்கு பிராண்டெல்லாம் கிடையாது. இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. இது வந்து டஸ்ட் இல்லாதது, அதனால நான் வந்து பவுடர் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து செதுக்கிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் சூடான பாலில். இப்போது இது வந்து நம்ம வாங்குகிற கடையில் வாங்குகிற பிராண்ட் வந்து டஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு 3 days ஒன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வெல்லத்தை வந்து பவுடர் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுடுங்க. நல்லா பாவு கன்சிஸ்டன்சி வந்தோடனே வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு தேன் மாதிரி கொஞ்சம் ஒரு குட்டி பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வேணுங்கிறப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை, வெல்லம் அதெல்லாம் வந்துட்டு ஒரு மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பனை வெல்லங்கிறது ஸ்டார்டிங்காக வந்துட்டு அந்த ப்ராசஸில் வந்து கிடைக்கிற வந்து ஒரு விஷயம். இது வந்து குழந்தைங்களோட வயிற்றுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இது குடிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வராது. கேஸ் ட்ரபிள் வந்து குழந்தைங்க ரொம்ப அழுவாங்க, அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஈஸியாக ஜீரணம் பண்ணும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க டேஸ்ட்டாகவும் குடிச்சிப்பாங்க. பால் வந்து எப்பயுமே நல்லா சூடாக வந்து எடுத்துக்கோங்க. லேட்டாக குடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க பார்த்திங்கன்னா அது குடிக்கிற ஒரு பதத்துக்கு வந்துடும். நம்ம ஏற்கனவே ரொம்ப ஆற்றிட்டு எடுத்துகிட்டு போனோம்னா அவங்க குடிக்கிறதுக்குள்ளே சில்லுன்னு ஆகிடும். நல்லா சூடாக வந்து பாலில் வந்து குடிக்க வைங்க. இப்போ ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகிடும். சில்லுன்னு குடிக்க வச்சோம்னா பால் வந்துட்டு டைஜஷன் ஆகும், ரொம்ப லேட் ஆகும். இப்போ வந்து மார்னிங் வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து விளையாடுறாங்க. ஆட்டுக்குட்டி வந்து வச்சுட்டு விளையாட பார்க்குறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து பேச்சு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பேச்சு வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அதை வந்து நல்ல ஈஸியாக வந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பசங்க வந்து பேசுகிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். பொண்ணுங்க வந்து சீக்கிரம் பேசிடுவாங்க, சீக்கிரம் நடந்துடுவாங்க. என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு 11 மாதத்துலேயே நடந்துட்டா. பையன் வந்து 1 வருஷம் முடிஞ்சு 1 மாதம் கழித்து தான் வந்து நடந்தாங்க. இப்போ ஜாலியாக குட்டியை வந்து ஆட்டுக்குட்டி வச்சு விளாண்டுட்ருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான பீரியட் எதுனா நம்ம குழந்தைங்களோட அந்த ஒரு பீரியட் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து இருக்கிறதுல பியூட்டிஃபுல்லான பீரியட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்கள வந்து ஊட்டி விடுறது, அவங்கள வளர்த்துறது, அவங்க நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அதாவது என்ன ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீலிங். இது வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் எதுவுமே வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், சாப்பிடல சொல்லிடலாம். ஜாலியாக வந்துட்டு வளர்த்துங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பீரியடை. குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஆசீர்வாதம் கொடுங்க. குழந்தைங்க நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன், இல்லை நல்லா ஆரோக்கியமாக வளரணும், நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும், நல்லா ஆரோக்கியத்தோடு வளரணும்னு அடிக்கடி ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. குழந்தைங்க வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு வளருவாங்க. எங்கள் அத்தை வந்துட்டு தம்பிக்கு வந்து சாந்து பொட்டில் வந்து பொட்டு வச்சு விட்டாங்க காலையிலேயே. அதை வச்சுட்டு
மற்ற நேரத்தில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்டாவது கொடுங்க. குட்டி குழந்தைங்கிறப்ப வந்து ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி பண்ணி கொடுங்க. நிறைய வந்துட்டு தண்ணி குடிக்க வைங்க. பால் வந்துட்டு ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு பால் வந்து 2 வேளையாவது குடிக்க வைங்க. நைட்டு கொடுத்திங்கன்னா நல்லா தூங்குவாங்க. பட் ஆனால் தூங்க போகிற நேரத்துக்கு உடனே வந்துட்டு கொடுத்துட்டு படுக்க வைக்காதீங்க, டைஜஷன் ஆகாது. கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு கொடுங்க. கண்டிப்பாக வந்து ஃபீட் பண்ணுங்கள். நான் வந்து குழந்தைக்கு இன்னும் ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வந்து கொடுக்குறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அதனால் கண்டிப்பாக ஃபீட் பண்ணுங்கள். நிறைய தண்ணி குடிக்க வைங்க. தண்ணி குடிக்க பழக்கம் இல்லாத குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகுனிங்கன்னா அவங்க நல்லா வந்து பழகிப்பாங்க. அப்பப்போ தண்ணி கேட்பாங்க. அதே மாதிரி வெஜிடபிள் பியூரிஸ் வந்து நிறைய கொடுங்க. அதே மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸ் கொடுங்க. நிறைய குளிக்க வைங்க. குளித்தாலே பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. தாய் பாதி வளர்த்துவாங்க, தண்ணி பாதி வளர்த்துன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அந்த மாதிரி தண்ணியில் நிறைய குளிக்க வைங்க. ஈவினிங் டைமில் கூட ஒரு 5-6 o'clock ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் அவங்களுக்கு. அதுவும் இந்த சம்மரில் வந்து குறைஞ்சது ஒரு 2-3 டைமாவது குளிக்க வைங்க. நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. வேர்க்குரு வராது. முடி நிறைய இருக்க குழந்தைங்களுக்கு ஹேர் கட் பண்ணி விடுறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து என்னோடய குழந்தை பார்த்திங்கன்னா இப்போலாம் கல் சாப்பிட்றான். இந்த மாதிரி வந்து தோட்டத்துக்கிட்ட வந்துட்டு கல், மண், முக்கியமாக வந்து கல், அது நல்லா கரகரன்னு கடிச்சிட்றான். நம்ம போய் வாயில் கைவிட்டு எடுக்கிறதுக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியறதில்ல. அதில் பல் வேறு இருக்கனால நல்லா கடிச்சிட்றான். அதுக்காக வந்துட்டு இது வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். இது வந்து கோவில்பட்டியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிடுறது. இது வந்து கொடுத்தா ரொம்ப ஆரோக்கியம் கூட. இதை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு அவங்க அந்த மாதிரி கொஞ்சம் சும்மா திரியிற டைமில் வந்துட்டு வாயில் போட்டு விட்டிங்கன்னா இதை நல்லா கரகரன்னு கடிப்பாங்க. அவங்க மேலேயும் தப்பு கிடையாது. ஏன்னா பல் முளைக்கிறதுனால அவங்களுக்கு எதாவது வந்து ஸ்ட்ராங்காக கடிக்கணும்னு தோணும். அதனால் வந்து கடல உருண்டை, பர்ஃபி இதெல்லாம் வந்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு பல்லுக்கு வந்து நல்ல ஒரு தீனியாக இருக்கும். அதை நல்லா கடித்து பழகிப்பாங்க. கல் வந்து சாப்பிட மாட்டாங்க. இப்போ வந்துட்டு ஒரு 12 o'clock போல் வந்து பப்பாயா ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இது வந்து மோஷன் ப்ராப்ளம் வராது. வெறும் வயிற்றில் கொடுக்குறத விட இந்த மாதிரி ஒரு ஏர்லி மார்னிங் வந்து வெறும் வயிற்றில் கொடுக்காதீங்க. மதிய டைமில், ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக் மாதிரி கொடுங்க. இதில் வந்து ஒரு குட்டி பீஸ் தான் சாப்பிடுவாங்க. இந்த பப்பாளி கொடுக்கறதுனால முக்கியமாக மோஷன் ப்ராப்ளம் வராது. ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்ல பளபளன்னு நல்ல கலர் கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்டுப்பாங்க. இல்லை வைட்டமின் ஏ நிறைய இருக்கிறதுனால கண்ணோட வளர்ச்சிக்கு, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். குழந்தைங்கள முடிஞ்ச வரைக்கும் 2 வேளை தூங்க வைங்க. அது 1 வயசு குழந்தைங்க அப்படின்னா தாராளமாக 2 வேளை கண்டிப்பாக தூங்குவாங்க. ஒரு 1.5 வயசு கிராஸ் பண்ணிட்டால் தான் கொஞ்சம் சேட்டை ஜாஸ்தி ஆகிடும். அதனால் அவங்களுக்கு தூங்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் 2 வேளை தூங்க வச்சிங்கன்னா மார்னிங் அண்டு ஆஃப்டர்நூன் அவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்லேருந்து குழந்தை வளர்கிறதே பார்த்திங்கன்னா நல்ல பூரிப்பாக நல்ல எனர்ஜெட்டிக்காக வளருவாங்க. இப்போ ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து துவரம் பருப்பில் வந்துட்டு சாம்பாருக்காக கேரட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மிளகு, சீரகம், தக்காளி இதுக்கு மேலே தான் ஆட் பண்ணணும். பூண்டு, தக்காளி எல்லாம். பீட்ரூட் வந்து தனியாக கப்பில் வச்சுட்டு நான் இதில் வந்து பண்ணால் கலர் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எந்த காய்கறி வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாம், பட்டாணி, பீன்ஸ், மூக்கடலை இது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மசிச்சிக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 7-8 மாத குழந்தைங்களுக்கு உப்பு ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே வந்து நல்லா மசிச்சு ஊட்டி விடுங்க. 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு வந்து அந்த மூட்டு மஜ்ஜைக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. இப்போ நடக்க ஆரம்பிக்கிற குழந்தைங்களுக்குலாம் நல்லெண்ணெய் வந்து தோசையில், ஊத்தப்பம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு நாளைக்கு தெரியாமல் ரொம்ப நிறைய ஹெவியாக கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நெய் ஆட் பண்ணால் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. முட்டையோட ஒயிட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நாளைக்கு 1 நாள் கொடுங்க. அது வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. நிறைய வெஜிடபிள்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து அந்த முட்டையோட ஒயிட் வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் முட்டையோட ஒயிட் வந்து நிறைய சேர்த்திக்கோங்க. நாட்டுக்கோழி முட்டைன்னா ரொம்ப நல்லது.
ஒரு நாளைக்கு துவரம் பருப்பு, ஒரு நாளைக்கு பாசி பருப்பு, ஒரு நாளைக்கு பச்சை பயிறு, கொள்ளு பருப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈவினிங் வந்துட்டு நான் வந்து சீம்பால் வந்து கொடுக்கலாம் சொல்லிவிட்டு நான் வந்து கட் பண்ணுறேன். இது வந்து ஃபிங்கர் ஃபுட் மாதிரி பேபியே வந்து எடுத்து சாப்பிடுவாங்க. நமக்கும் எடுத்து ஊட்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். விளையாட விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊட்டி விட்டு நல்லா ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் கொஞ்சம் சர்க்கரை கரையிறதுக்கு லேட் ஆகும். பட் ஆனால் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சிடலாம்.
கொஞ்சோண்டு உப்பு வந்து போட்டுட்டு நல்லா வந்து மசிச்சாச்சு. இதுதான் வந்து குழந்தைக்கு வந்து நைட்டுக்கான டின்னர். இது வந்து அந்த சூடு வந்து ஆறுறதுக்குள்ளே கப்புன்னு ஊட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா மம்முன்னு சாப்பிட்டுப்பாங்க. கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டம். அதனால் குழந்தைக்கு வந்து கூழ் காய்ச்சினாலும் சரி, சாதம்னாலும் சரி, அந்த சூடாக இருக்கிறது ஆறுறதுக்குள்ளே ஊட்டி விட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.